Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் ஒரு நியூவான அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான அப்டேட் கூட. நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்திருக்கு. தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் எங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தமிழில் இந்த அப்டேட் வந்திருக்காது. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். என்ன நியூ அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் அனலைட்டிக்ஸ், அதாவது டேஷ்போர்டில் போய் அனலைட்டிக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலும் சரி, ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அதாவது ரிட்டர்னிங் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இதில் என்ன புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா கேஷுவல் வியூவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ், கேஷுவல் வியூவர்ஸ் இது மூணும் சேர்ந்த மாதிரி ஷோ ஆகிறது எக்ஸ்பெரிமெண்டலாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா சேனல்களுக்கும் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஷுவல் வியூவர்ஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நியூ வியூவர்ஸ்னால என்ன பிரயோஜனம், ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக நியூ வியூவர்ஸ் அப்படின்னா புதுசாக நம்ம சேனலை கிடையாது, நம்ம வீடியோவை பார்க்க வர்ற ஒரு வியூவர்ஸ் தான் நியூ வியூவர்ஸ். அதற்கான அனலிட்டிக்ஸ் தான் காமிக்கும். லாஸ்ட்டு 7 நாளையில் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை பார்த்துருக்காங்க நியூ வியூவர்ஸ், லாஸ்ட்டு 28 நாளையில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் அந்த மாதிரி டேட் வாரியாக நம்ம புதுசாக நம்ம சேனலை எத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கான அனலிட்டிக்ஸ். ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்கும், உடனே என்ன செய்வாங்கன்னா நம்மளுடைய இன்னொரு வீடியோவை தேடி பார்ப்பாங்க. இதுதான் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேஷுவல் வியூவர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டால் எப்போதும் போல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அப்பப்போ கொஞ்சம் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதை பார்க்க மாட்டாங்க, நாளைக்கு போடுற வீடியோ பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்க கேஷுவல் வியூவர்ஸ். இந்த கேஷுவல் வியூவர்ஸ் இது 3 விஷயங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நியூ வியூவர்ஸ்னால் என்ன, ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால் என்ன, கேஷுவல் வியூவர்ஸ் அப்படின்னா என்னென்னு 3 விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் எது பெஸ்ட்டு, எந்த வியூவர்ஸை நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதுதான் யூடியூப்பில் வந்திருக்கிற அப்டேட். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம்னு சொன்ன விஷயமும் இதுதான். முன்னாடி நியூ வியூவர்ஸ், ரிட்டர்னிங் வியூவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ கேஷுவல் வியூவர்ஸ் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த வியூவர்ஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸா, இல்லை ரிட்டர்னிங் வியூவர்ஸா, கேஷுவல் வியூவர்ஸான்னு. என்னுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நியூ வியூவர்ஸ் நமக்கு முக்கியமானவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போடுறோம், தெரிச்சு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி பார்த்து நியூ வியூவர்ஸ் பார்த்துட்டு பிடிச்சா பார்ப்பாரு, பிடிக்கலன்னா போயிடுவார். பிடிச்சி இன்னொரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அடுத்த கட்ட பிரச்சனை. பார்ப்பாங்க, பிடிச்சா அடுத்த வீடியோ பார்க்க போகிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிடிக்கல அப்படின்னா போயிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்க. நியூ வியூவர்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கேஷுவல் வியூவர்ஸ். நீங்கள் உங்கள் சேனலை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சரி, எப்போதும் போல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கேஷுவல் வியூவர்ஸ். நம்ம வீடியோ நல்ல வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க, நல்லா இல்லாத வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க. நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கும்ல, அது வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ செல்வா டெக்கில் ஆவரேஜாக வீடியோன்னு போட்டுட்டோம்னா 1000 வியூஸ் வந்துடும். இந்த 1000 பேர் கேஷுவல் வியூவர்ஸ். அதில் எத்தனை பேர் நியூ வியூவர்ஸ் வராங்க, எத்தனை பேர் ரிட்டர்னிங் வியூவர்ஸுங்கிறது தவிர்த்து 1000 வியூஸ் போயிடும். ஒரு நாளைக்கு நான் 10 வீடியோ அப்லோட் பண்ணாலும் 1000 வியூஸ் போயிடும். ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் 1000 வியூஸ்க்கு மேலே போயிடும். ஸோ இந்த 1000 அப்படிங்கிறது கேஷுவல் வியூவர்ஸ். அது ஓகே. நீங்கள் யாரை கவர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். ரிட்டர்னிங் வியூவர்ஸை ஒரு தடவை ஒருத்தன் பார்த்துட்டு போகிறான்ல நியூ வியூவர்ஸ், அவனை மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்க வைக்கணும். அப்போ ரிட்டர்னிங் வியூவர்ஸ் தான் நமக்கு ரிட்டர்னிங் வியூவர்ஸ்னால் 2வது வீடியோ பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னா மட்டும் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வராது. அது ஒரு 7-8 வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோ திரும்ப போயிட்டு பார்த்துட்டு 8வது வீடியோ 9வது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்க தான் ரிட்டர்னிங் வியூவர்ஸில் கணக்கில் வருவாங்க. ஸோ ஒருத்தன் பார்த்துட்டு போகிறத போயிட்டு திரும்பவும் அவனை நம்ம சேனலுக்கு வர வைக்கணும்ல, அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோக்களை மட்டும்தான் நம்ம மேக் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூடியூப் பற்றி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் யாராவது, ரிலேஷனில் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.